ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஈவில் லார்ட் அனிமையோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் லைக்கை போட்டால் முடிதான் என்னாலையும் இன்னமும் நிறைய வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். ஸோ லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஹலோ மக்களே, நான் தான் கைட் பேசுகிறேன். இன்னைக்கும் நான் வழக்க போல தான் ஒரு நெகட்டிவ் எமோஷனை தேடி அலையிறேன். இதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு லேடியும் பப்பாயா மேங்கோ க்ரோசன்ட் அது வந்து எனக்கு வேணும், ஆனா அந்த இடத்துல ஒண்ணா அதை நான் வாங்கிக்கிறேன் இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு காலியாகுதா. அவ கவலைப்படுறான், என்னோட டேர்ன் வரும்போது இருக்குமா இருக்காதா, எனக்கு அந்த பப்பாயா மேங்கோ கொசன்ட்ட 5 கொடுங்க. அங்க இதை கேட்டு இன்னமும் கஷ்டப்படுறா. அட கொஞ்சமாச்சு விட்டு விடுங்களேன். இதே மாதிரி அங்க வெறும் 2 தான் இருக்கு. ரசியா இன்னொரு பொண்ணும் அங்க இருக்கா. நானும் அதை தான் வாங்கலான்னு இருக்கேன். இந்த பொண்ணு ஒண்ணு வாங்கினா நல்லா இருக்குமே, ஆனா அவங்க 2த்தையும் வாங்க. அவளோட நிலைமை இன்னமும் மோசமாயிது. நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. இந்த வாட்டி நான் கிடைக்கும்னு நினைச்சேன், ஒண்ணு கூட எனக்கு கிடைக்கல. இப்படி போவால அந்த நெகட்டிவ் எமோஷனை அவன் சாப்பிட்டாரான். இந்த நெகட்டிவ் எமோஷன் நல்லா டேஸ்டா இருக்கு. அட எங்க போறீங்க, இந்த மாதிரி பப்பாயா கோசன்ட் அதோட 2வது பேட்ச் இருக்கு. கேட்ட அவ சந்தோஷமாவ அந்த நெகட்டிவ் எமோஷன் அது பாசிட்டிவா மாது. இதனால அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவசரப்பட்டுட்டானோ இருக்கலாம், ஏன்னா இப்ப அது பாசிட்டிவ் எமோஷனா மாறிடுச்சு. சரி பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா மெயினா எனக்கு இன்னொரு டிஷ்ஷும் இருக்கு. அது யாரை மீன் பண்ணி சொல்றானா, நம்ம லியாம தான். இந்த சைடு லியாமோட ஒட்டுமொத்த படையும் போயின்னு இருக்குமா. அங்க பிரெயின் புலம்புறாரு. அட நம்ம வந்து இப்பதான் கொஞ்சமா வளர்ந்து வரோம், அதுக்குள்ள இந்த பைரட்ஸ் ஆளுங்க இவங்களெல்லாம் யார் வர சொன்னா. நம்ம இன்னும் தோத்து போகல, அதனால கவலை இல்ல. நீ தான் சொன்ன 3.8% தான் வின்னிங்கான சான்ஸ் இருக்குன்னு. ஆமா சொன்னதா. ஏன்னா காசா பைரட்ஸோட அந்த பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் அது படி பார்த்தா நம்ம ஒண்டி சலனர் ஆனா அவ்வளவுதான். நம்மளோட பிளானட்டை அவங்க அழிக்காம விட மாட்டாங்க. அது போக அந்த பர்சன்டேஜ் அது 0க்கு சமம். நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலையே. நம்ம லியாமோண்டி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா. அவர் வளர்ந்துருப்பாரு. இப்போதைக்கு இந்த பைரட்ஸ் இவங்க எல்லாருமே லியாம் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போகும்போதே சொல்றான், இந்த பைரட்ஸால எல்லாமே கிடைக்கும், முக்கியமா ரிவார்டு பணம் இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு கிடைக்கும். அங்க கைடும் இதெல்லாம் பாத்துக்கினே சொல்றாரு. முட்டா பையன் வந்துட்டா நான் சொன்னேன்னு கேட்டு. நான் காசா பைரட்ஸை இவன் சாதாரணமா இட போறான்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேல இவனோட போன வாழ்க்கையில இருந்து இவன் ஒன்னுத்தையும் கத்துக்கல. இந்த காசா பைரட்ஸோட எக்யூப்மெண்ட் இம்பீரியல் ஃபீட் அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அப்படி நீ தோத்து போயிட்டா அவங்க உன்னை டாயாவும் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னேன்னு என்ன நம்பி நீ வந்துட்ட. அங்க போய் நீ தோத்து போகும்போது உன் மூஞ்சில இருக்க அந்த சிரிப்பு அது காணாம போகும். அந்த நெகட்டிவ் எமோஷன் அதுதான்டா எனக்கு வேணும். அது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், டேஸ்டி. இதுக்கப்புறம் அந்த காசா பைரட்ஸோட அந்த ஹெட் மொட்டையை காட்டுறாங்க. உனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, எப்படியாச்சும் நம்ம லியாம பிடிக்கணும், உன்னோட ஆளுங்களை எப்படியாச்சும் அமுக்கணும்னு. பொடி பையன் ஓடி மாட்டட்டும், அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட்டான டாய் அவனை மாத்திடுறேன். என்ன பாஸ், அதுக்குள்ள உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போயிச்சா என்ன? ஆமா இல்லையா பின்ன. அவனை ஒண்டி இல்ல, அவன் ஒண்டி இல்ல, அவனோட நகரம் அதுவும் நம்ம கைவசமாக போகுது. அதுக்கப்புறம் என்ன, அங்க இருக்கிற ஒருத்தங்களையும் நம்ம பயங்கரமா ஆட்டி படைக்க முடியும். இந்த சைடு அங்க ஏகப்பட்ட ஷிப் இருக்கு. இதனால அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அங்க லியாமுக்கும் ரொம்ப போரிங்கா இருக்கு. ஏன்னா இந்த வார் எப்போதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு யோசனை இருக்கான். ஏன்னா இங்க நடக்கிற இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தா ஏதோ 3 நாள் அவர ஃபீலிங் வந்து எனக்கு வருது. அதுக்குள்ள ஒரு ரிப்போர்ட் வந்து மேல யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னு. மேல ஒரு 500 ஷிப் தாக்கலான்னு வந்திருக்கு. அட என்ன இது, எதிர்பார்த்த மாதிரி அவங்க எதுக்கு டைரக்டா வரல பிரிச்சு விடுறாங்க. மாஸ்டர் அவங்க பிரிச்சு விட்டு ஓப்பனிங்க கிரியேட் பண்ண பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு அங்க மொட்டையும் ஆர்டர் கொடுக்க அங்க எல்லாருமே போறாங்க, பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சுறாங்க. இந்த வாட்டி அந்த பொடி பையனுக்கு தெரியும் உண்மையான வார்னா என்னன்னு. அங்க போற வழியில பாம்ஸ் எல்லாம் அவங்க மேஜிக் வச்சு மறைச்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒண்ணா வெடிதா. ஆனா அவங்க கிட்ட நிறையவே ஷிப் இருக்கிறனால உடைக்கும் அது அவங்களுக்கு பெருசா தெரியல. அப்படியே முன்னோக்கி வந்துங்கன்னு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆளுங்களும் பண்ணலாம்னு சொல்ல அங்க நம்ம ஹீரோ கத்த ஆரம்பிச்சிடான். என்ன நீ என்ன பைத்தியமா, எதுக்கு அவங்க பண்ண மாதிரி நம்மளும் அதே விஷயத்த பண்ணணும்? இல்ல மயிலாடு உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான், வேற எதுக்கு? நாங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா, உங்களை எங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இல்ல முடியவே முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல மயிலாடு இது வந்து வாரு, அதனால சாக்ரிஃபைஸ் பண்ணிதான் ஆகணும். நான் இழப்பு ஏற்படுறது ஆவியஸான விஷயம் தான். ஏன் இத்தனைக்கும் நானே என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணவும் தயாரா இருக்கேன். நான் அப்பதான் அந்த டைம்ல இம்பீரியல் ஃபீட்டோட அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்க வருவாங்க. சோ உங்களால ஜெயிக்க முடியும். யாரு சொன்னா இந்த மாதிரி நான் அவங்களுக்கு வெயிட் பண்றேன்னு? முடியவே முடியாது. நான் ஒன்னும் உங்களுக்கு ஆர்டர் எல்லாம் கொடுக்கல அப்படி பண்ண. ஏன்னா நான் ஒரு ஈவல் ஆடு. இங்க இருக்கிற நகை பொண்ணு எல்லாமே எந்ததான், இந்த ஷிப்பும் எந்ததான். முன்னாடி இருக்க நீங்களும் எனக்கு தான் சொந்தம். அதனால யாரையுமே நான் இழக்க விரும்பல. இங்க இருக்கிற ஒரு ஷிப்பை இழந்தாலும் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டியை இழக்கிற மாதிரி ஆயிடும். அதே மாதிரி யாருக்காச்சும் அடிப்பதா அது வந்து என்னோட ரத்தம் வேஸ்ட் ஆகுற மாதிரி. அதுக்கு நான் ஒன்னும் அலோவ் பண்ண மாட்டேன். நீங்க இங்கே இருங்க, நான் போய் தாக்குறேன். ஆனா அது டேஞ்சர் ஆச்சு. நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். அங்க அம்மாகி கிட்ட சொல்ல அம்மாகி எல்லாத்தையுமே ரெடி பண்றான். அங்க ஷிப் வழியா அவன் போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அவங்களும் தடுக்க பாக்குறாங்க, இருந்தாலும் முடியல. அம்மாகியும் அவளோட ஷிப்பை சம வேகமா கொண்டு போறான். ஏன்னா நம்ம அம்மாகியோட டியூட்டியே மாஸ்டரை ப்ரொடெக்ட்
ப்ரொடெக்ட் பண்றது அதுதான். எதிர்பார்க்கல நம்மளை விடவும் இந்த ஏ ரொம்ப லாயலா இருக்கு அவருக்கு. அதனால மக்களே நம்மளும் லாயலா இருக்கணும், எல்லாருமே ஸ்பீடா வாங்க, நம்ம தான் நம்மளோட லார்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். இதே மாதிரி அவங்க போறாங்க. அங்க நம்ம ஹீரோவை அங்க லான்ச் பண்ணி விட செம்ம வேகமா அவன் உள்ள போக ஆரம்பிக்கிறானா. அங்க அவங்களுக்கும் டிடெக்ட் ஆகுது இந்த ஒரு விஷயம் செம்ம வேகமா உள்ள வருதுன்னு. அவங்க என்ன பைத்தியம் ஆயிட்டாங்களா, சூசைட் பண்ணி சாக போறாங்களா என்ன? ஆனா அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஹீரோ செம்ம வேகமா உள்ள பூந்து தாக்க ஆரம்பிச்சிடறான். அங்க கத்திய வச்சும் கண்ணை வச்சும் ஒரு வழி ஆக்குறானா. இடத்துல நிறையவே கிளியர் ஆக ஆரம்பிக்குது. சைடு அங்க வரும்போதே அவங்களும் சொல்றாங்க நம்ம தான் நம்ம லார்டை ப்ரொடெக்ட் பண்ணும், அதனால முன்ன போங்க, நம்ம டிபெண்டா இருக்க கூடாது. இதே மாதிரி அங்க தாக்குறாங்க. லியாமோட ஆமோவும் அங்க காலி ஆயிடுது. அடச்சை இங்க வந்து நிறையவே ஷிப் இருக்கு, இது வேலைக்காவது. அவனோட ஸ்வாட் எடுக்கிறானா. திடீர்னு அங்க பின்னாடி யாரோ தாக்குறாங்க. இங்க வந்து நான் நினைச்ச மாதிரி திறமையான நைட்ஸ் இருக்காங்களா, பார்க்கும்போது திறமையான நைட்டுமா தெரியுது. இந்த ஸ்கூல்ல நீ இதுவா த வே ஆஃப் ஃபிளாஷ், த பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் இன் த யூனிவர்ஸ், அவர் கிட்டல இருந்தா நான் கத்துக்கினேனே. நீ என்ன சொல்ல இருக்க, வே ஆஃப் ஃபிளாஷா? அப்படிப்பட்ட விஷயத்த நான் கேள்விப்பட்டதில்ல அப்படின்னு அவரு சொல்ல அங்க லியாமும் கத்துறான். என்ன தெரியும், அவரை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு யூனிவர்ஸ் அளவுல ரொம்ப பாப்புலரானவரு. அப்படியா, நானும் நிறைய பேர் கூட சண்டை போட்டிருக்கேன், நான் அப்படி யாரும் எனக்கு தெரியாதுப்பா. இதை கேட்டோடனே அவன் கடுப்பாகிறான். அங்க அவனோட டெக்னிக்கை காட்ட அங்கேயே அவன் காலி ஆகுறான். பாத்தியா, இதுதான் வே ஆஃப் ஃபிளாஷோட பவரே. அடச்சி நான் அவனை கொண்டுட்டேனா, இதுக்கப்புறம் என்னால எப்படி பரப்ப முடியும்? நான் யூனிவர்ஸ் முழுக்க இந்த விஷயத்த பரப்பணும்னா இதை யாராச்சும் பார்க்கணும்ல, கொஞ்சம் ஆளுங்களை நான் மிச்சம் வைக்கணும்னு நினைக்கிறேன். அட இந்த பென்ஃபீல்டு இவன் ஒரு பூரான பையன், இவன் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு? யாரை பாத்துடா போறேன்னு சொன்னீங்க. இதே மாதிரி தாக்கி அழிக்கிறானா. ஒரு கட்டத்துல அவனுக்கு மெசேஜ் வருது, அவனோட ஹேண்ட் அது டேமேஜ் ஆயிடுச்சான். நம்ம லியாம் பண்ற அட்டாக் ரொம்ப வேகமா இருக்கா, அவ்வளவு சீக்கிரத்துல கீப் அப் பண்ண முடியல. சே இப்போன்னு பார்த்தா இப்படி ஆகணும். இருக்கிற மத்தவங்களும் பயந்து போயிடறாங்க, ஏன்னா இவங்களுக்கு எண்டே இல்ல. எனிமிஸோட படையும் வந்துகினே இருக்கு. அங்க லியாம தாக்குறாங்களா, சோடை வச்சு அவன் தடுக்கிறான். அந்த சோடையை சுக்குனரா உடஞ்சு போகுது. இதாலே எதிர்பார்க்கல. இடத்துல அப்படியே சுத்து போறாங்களா. திடீர்னு சுத்து போட்ட ஒருத்தவங்களோட கதையும் முடியுது. யாராதுன்னு பார்த்தா கிறிஸ்டினா தான். கிறிஸ்டினா அங்க வந்திருக்கா. நாங்க எவ்வளவோ சொன்னோம் இந்த மாதிரி ஹீல் ஆகலன்னு, ஆனா அவளால ஆர்வத்தை அடக்க முடியல, அவளும் இங்க வந்துட்டா. கிறிஸ்டினாவோட கேங்கும் இங்க இருக்கா. இதனால அவங்க பயங்கரமா தாக்குறாங்க. கிறிஸ்டினாக்கு ஆல்ரெடி இவங்க மேல ஒரு கடுப்பு, அந்த கடுப்பை பயங்கரமா காட்டுறான். இவங்களாம் அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருக்காங்க, ஒரு பூச்சி மதையா முன்னாடி. என்ன இது வந்து போதுமா, இல்ல இன்னமும் பத்தலையா? இன்னமும் நீங்க மூச்சு விட்டு தானே இருக்கீங்க. அங்க ஹீரோவும் சொல்றான், நான் வந்து என்னோட ஈவில் தனத்தை அதிகமா காட்டணும்னு நினைக்கிறேன். அங்க அவனோட ராக்கெட் பஞ்ச் ஆக்டிவேட் பண்ண அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கை ஆக்டிவேட் ஆகுது. அது அவனோட கையோட இணைக்க அந்த இடத்துல அவனோட கை இன்னமும் பெருசாகுது. ஒரு பெரிய மோபிள் நைட்டோட சூட் இருக்குமா, அதையே அவன் ஸ்வாடா மாத்திக்கிறான். ஒரு பெரிய ஸ்வாடம் அப்பியர் ஆகுது. அதை வச்சு அவனோட பிளாஷ் அட்டாக் பண்றான். அந்த இடத்துல இருக்க ஒரு விஷயமும் அழிஞ்சு போகுது. கிட்ட பாதி ஷிப் அழிஞ்சு போகுது. மொட்டைக்கும் எதுவும் புரியல. அட இங்க என்னதான் போயின்னு இருக்கு. இதே மாதிரி அழிக்கனால அங்க அமாகியோ சொல்றான், நம்மளோட வின்னிங் ரேட் அது கரண்டா இப்போ 83 இருக்கு. அதுக்கு காரணமும் நம்ம லியாம் தான். காசா பைரட்ஸால நம்ப முடியல, எப்படி ஒரு மோபிள் லைட்டால இதை வந்து பண்ண முடியும்னு அங்க லியாமும் சொல்றான். இது வந்து போதும்னு நினைக்கிறேன், என்னோட பேர் இந்த ஒட்டுமொத்த எம்பியர் முழுக்க பரப்புறதுக்கு. சோ இப்படி இவன் சொல்றான்ல, இங்கே இந்த எபிசோட முடியுது. சோ எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.